ராஜீவ்காந்த்கிட்ட கேட்போம். அதிகமான மொழிகள் படிக்கிறதன் மூலமாக போட்டி உலகத்தில் அவர்களுக்கான குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் திறந்திருக்குங்கிற அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சோவியத் யூனியன் சிதறிந்த அந்த வரலாற்று பின்னணியை முதல்வர் உதாரணமாக சொல்கிறார். அவ்வளவு நடக்குதாங்க ஆதிக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் எங்கள் தலைவருடைய இன்றைய கடிதம் என்பது 2 விஷயங்களை பேசுகிறது. ஒன்று மொழி திணிப்பு குறித்த செய்தியையும், இன்னொன்று தேசிய இனங்கள் குறித்தான செய்தியும். பல்வேறு தேசிய இனங்கள் ஒன்று கூடிய இந்த ரஷ்யா தேசிய இன சிக்கலில் மொழி ஒரு கூறாக இருந்தது, புரிந்தது. அப்படி நெருக்கடியை இந்தி பேசாத மாநிலத்தை மீது திணித்து விடாதீர்கள் என்கிற அரசியல் புரிதல். அது மிக யாருக்கு தெரியுதோ இல்லையோ ஆச்சாரிக்கு தெரிஞ்சிருச்சது. இல்லை இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை பண்ணி பூசி முழுகிறாரு. நாங்கள் சொல்வது, எப்படி 1971 மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை கொண்டு வந்த கலைஞர், ராஜமன்னார் குழுவை கொண்டு வந்த கலைஞர், அப்போது வந்த இந்தியா பாகிஸ்தான் போருக்கு அதிகப்படியாக நிதியை கொடுத்ததும் தமிழ்நாடு அரசு தான். நாங்கள் எங்கள் உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. இப்போ வெறும் மொழி மட்டுமல்ல, இங்கே இருக்க பல்வேறு கூறுகள் தமிழ்நாடை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தேசிய இனத்தை ஒதுக்குவதால் ரஷ்யாவை ஒப்பிட்டு அழைத்தார். நான் இந்த விவாதத்துக்கு வந்துடுறேன். இப்போ இந்த விவாதத்தில் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஆசீர்வாதம் சார் அவர்கள் சொல்லும்போது, நாங்கள் 3வது மொழியாக இந்தி இல்லைங்கிறார். மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க, பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் 3வது மொழி இந்தியா சாங்கிறாங்க. நாங்கள் உண்மையிலேயே நியாயமும் நேர்மையும் உங்களுக்கு இருந்திருந்தால், ஆமாங்க 3வது மொழி இந்தி தாங்க படிங்க, இந்திய பொதுமொழின்னு அரசியல் சட்டத்தை சொல்லலாம், ஆனால் இந்திய வழக்குன்னு சொல்லுதுங்க. இந்திய பொதுமொழின்னு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் பாதுகாவலாக பார்க்கப்படுகிற உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நாட்டின் பிரதமர் மோடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, மொழி இந்தியை தான் வழக்குங்கிறாங்க. ஆமாங்க இந்தி தான்னு சொல்வதற்கு தைரியமும் தெம்பும் திராணியும் வேற இங்க அண்ணா ஆண்ட மண்ணில் அண்ணா தான் ஆளுகிறார், அண்ணா தான் எப்போதும் ஆளுகிறார். இந்த அண்ணா பதவியேற்ற நாள் சொல்ல முடியாது. 3வது மொழின்னு இந்தி மட்டும்தான் அப்படின்னு இருந்தா தானே அவங்க, அதுவே அவங்க ஸ்டேட்மெண்டே பொய்யுங்கிறேன். இன்னைக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இருக்கு. தமிழ்நாட்டு எத்தனை பள்ளிங்க சிபிஎஸ்இ பள்ளி? 1835 பாட்டு. சரிங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்றிய அரசால் நடத்தப்படுகிற ஒன்றிய அரசு பாடத்திட்டம் நடத்தப்படுகிற, ஒழுங்கு செய்யப்படுகிற, திமுக காரன் நடத்துறான்னு அதிமுக காரன் நடத்துறான்னு சிலபஸை டிசைட் பண்றது தொழில் முறையாக பள்ளியை நடத்துகிற 1835 அந்த தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்குல்ல, அங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தியா தெலுங்குவா, ஹிந்தியா மலையாளமா, ஹிந்தியா கன்னடமா சொல்லுங்க. ஹிந்தி கம்பல்சரி இன்னைக்கு இருக்கா இல்லையா சிபிஎஸ்இ தமிழ்நாட்டில்? சொல்லுங்க. அப்ப எப்படி நாங்கள் இந்தியை திணிக்கலாம்? திணிச்சிட்டீங்க ஆல்ரெடி. தமிழ்நாட்டுக்குள்ள மயிலாப்பூர்ல கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பக்கத்தில் மயிலாப்பூர்லையும் இங்கே திருவான்மையூர்லையும் வேளச்சேரிலையும் தெலுங்கர்கள் அதிகமாக இருக்காங்க. ஹிந்தி வேணாம் சார், தெலுங்கு பக்கத்தில் ஆந்திரா போச்சு, நீ மயிலாப்பூர்னா உள்ள ஒப்பீடு வராது, கும்மிடிப்பூண்டிக்கு போவோம், இல்லை திருத்தணிக்கு போவோம், அந்த எல்லையோரங்கள் தெலுங்கர்கள் அதிகமாக இருக்காங்க. பேங்குக்குள்ள இங்கே இருமொழி கொள்கையின்படி தமிழும் ஆங்கிலமும் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தால் நாங்கள் இந்தியை திணிக்கல சார். இங்கே வங்கியில், ரயில் நிலையங்களில், ராணுவத்தில் தெலுங்கு இருக்கு சார், கன்னடம் இருக்கு சார் சொல்ல முடியுமா? இப்போ ஹிந்தி இருக்கா, தெலுங்கு இருக்கா, கன்னடம் இருக்கா? என்ன இருக்கு சார் சொல்லுங்க, என்ன இருக்கு? இப்போ இந்தியை திணிச்சாச்சு. உங்க பாடத்திட்டத்தில் சிபிஎஸ்இ பள்ளியில் இந்திய திணிச்சாச்சு, ஒன்றிய அரசு பணிகள் இந்திய திணிச்சாச்சு. இந்திய திணித்து பார்த்துட்டு இந்திய திணிப்புங்கிற வார்த்தையை தோழர் போன்ற இந்த மொழிப்போரில் தீவிரமாக உள்ள, மொழிப்போருக்கு விதை போட்ட எண்ணிலடங்காத தமிழர்கள், எண்ணிலடங்காத திராவிட இயக்க தீவிரர்கள், எண்ணிலடங்காத பொதுவுடைமை தோழர்கள்னா இந்தி திணிப்பின் பயன்படுத்தாத எங்களோட பயனுக்கு வந்தனால சார் இந்தி எங்க சார் சொன்னோம். அடிஷனலா அங்கதான் நீங்க இந்தின்னு சொல்றதும், பாஜக தரப்புல அது மும்மொழி எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம்னு சொல்றதுன்னா அரசியலாக அங்க கடந்த கால அனுபவங்களில் இப்போது இருக்கக்கூடிய சட்டப்படியும் 3வது மொழியாக இதுவரை பாஜக என்றாவது ஒரு நாள் பிரச்சார மேடைகளில் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ தமிழையோ தெலுங்கையோ கன்னடத்தையோ 3வது மொழி சொன்னாங்களா? ஆனா அதற்கு மாறாக படிப்படையில் தமிழ்நாட்டில் பாஜக ஒன்றிய அரசு நிறுவனங்களில், ஒன்றிய அரசுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து அரசு அலுவலகங்களிலும், ஒன்றிய அரசு திட்டமிடுகிற பாடத்திட்டத்திலும் ஹிந்தி தான் இன்னைக்கு அபிஷியல் லாங்குவேஜா இருக்கா இல்லையா? நீங்க இல்ல சார், இங்க தெலுங்கு இருக்கு சார், 3வது மொழி கன்னடம் இருக்கு சார், 3 மொழி தான் சார் எங்களுக்கு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்க நம்பலாம். எப்ப நம்ம கடந்த அனுபவம் என்னவா இருக்கு? இது மட்டும் இல்ல, இது மட்டும் காரணம் இல்லை. நீங்க 3 மொழி என்ன சொல்ற வாய்ப்புகள் கொட்டி கிடக்கல. தமிழ்நாட்டிலிருந்து என்னைக்காவது என் பிள்ளை இளஞ்சேரலாதன், எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு ஒரு மேற்கத்திய நாடுகள்லையோ இல்லை என்றால் அந்த நாடுகளுடைய அந்த தட்பவெப்ப சூழலில் குழந்தையை வளர்த்தா நல்லா இருக்குமே யோசிப்போம். நான் பொருளியல் சூழலுக்குலாம் வரல, நல்ல கிளைமேட் இருக்கு சார், கொஞ்சம் நீ கல்லூரி படிக்க போறியா போயிட்டு வான்னு நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் எந்த இளைஞருக்காவது உத்தரப்பிரதேசம் போய் பீகார் போய் பொழைக்குன்னு நல்லா இருக்கா? சோசியோ எக்கனாமிக் சொல்லுங்க, நல்ல வாழ்க்கைன்னு சொல்றாரு ஆச்சாரி சாரே சொல்லிட்டோம். பாஜகவுடைய நண்பர்கள் அதான் குடும்ப பிள்ளைகளை யாராவது யூபிக்கோ பீகாருக்கோ வேலைக்கு அனுப்புவோன்னு,
ஆனா அதற்கு மாறாக யூபியிலிருந்து பீகார்லேருந்து என் சகோதரன் போஜ்புரியை, ஆவதியை, மைதிலியை, சாந்திலியை பேசி ஹிந்தி திணிக்கப்பட்டதால் கம்பல்சரி லாங்குவேஜ் ஹிந்தி கொண்டதுனால தாய்மொழி போஜ்புரியில படிக்க முடியல, மைதிலில படிக்க முடியல, ஆவதியில படிக்க முடியல. அதனால ஸ்கூல் டிராப் அவுட் ஆகுது. 5வது 6வது முடிச்சிட்டு ஹிந்தினால பாடமே புரியல. 3வது மொழி கத்துக்கணும் விரும்புகிறவர்களும் வந்து முடிச்சிடுறேன். வெளிநாட்டுல இருக்கிற மொழிகளை கத்துக்கணும் தான் விரும்புறாங்க. ஏன்னா இந்தியால ஹிந்தி தான் வேலை வாய்ப்பு குறைவு. ஹிந்தி தான் ஹிந்தி அறிவியல் மொழி அல்ல, ஹிந்தி டெக்னாலஜி மொழி அல்ல, ஹிந்தி வளர்கிற இலக்கண இலக்கியங்களுக்கு அறிவியலுக்கு ஏற்ற மொழி அல்ல. அதற்கு மாறாக ஹிந்தி என்பது தெய்வீக புனிதமான சமஸ்கிருதத்தோடு வருகிறது அவர் சொல்றார்கள். சமஸ்கிருதம் படிச்சா என்ன ஆயிரும்? சமஸ்கிருதம் படிச்சா நீங்க வேத மந்திரம் ஓதலாம். சரி, அதையாவது நான் சிவனை நம்புறேன், நான் என்னோட கிருஷ்ணனை நம்புறேன், காளியை நம்புறேன், நான் சமஸ்கிருதம் படிச்சு ஓதலான்னு போனா நீ பிராமணா நான் பிராமணாங்க கேள்வி வருது. ஏன் சார்னா அதுதான் சார் வேதம் சார், அது கஸ்டமரி ப்ராக்டிஸ் சார், நீங்க தலையிடாதீங்க சார்ங்கிறாங்க. நீங்க ஹிந்தி இங்க வர்ற இங்க புதிய தலைமுறைக்கு ஏதோ ஒரு இங்க லேபருக்கு ஒரு பிளாக் காலர் ஜாப்புக்கு யாரோ ஒரு இந்திக்கார் உறுதியா இருப்பார், எந்த மாட்டு கருத்து இல்லை. அவர்கிட்ட போய் கேளுங்க, தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்துட்டீங்கல்ல, நீங்க திருக்குறள், ஆத்திசூடி, தொல்காப்பியம், இங்க நாலாய திவ்ய பிரந்தம், இப்படி தமிழ் இலக்கியம் விளக்கம்லாம் படிச்சு வந்துட்டீங்களா, உங்களுக்கு தேமா இனிமா புளிமா வாய்ப்பாலாம் தெரியுமானா, ஏன் சார் நான் தமிழ் எடுத்து வைக்க வந்தேன் சார், என்கிட்ட ஏன் சார் திருக்குறள் கேட்குறீங்க, தண்ணி கொண்டு வான்னு சொன்னா 3 நாள் கார்த்திகை சார் சொன்னா 4வது நாள் ஓ பானியை தான் தண்ணின்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த சொல் வழக்கார அவருக்கு புரிஞ்சிடும். அது மாதிரி ஒருவேளை ராஜீவ்காந்தி பிள்ளை இங்க ஹிந்தி திணிக்கப்பட்டாலோ சமஸ்கிருதம் திணிக்கப்பட்டாலோ தாய்மொழி தமிழ் மறக்கடிக்கப்பட்டு இருந்தால் நான் பீகாருக்கு யூபிக்கு போனா அங்க அந்த இந்திக்கார சகோதரன் தண்ணிக்கு பதிலாக பானின்னு சொன்னா நான் பானியை புரிஞ்சுக்குவேன். அப்படி ஒரு நாளில் வேலைக்காக கத்துக்கிறத அந்த செயல்பாடை நாங்கள் எங்க தடுக்கல. நீங்க ஹிந்தியில இந்த அறிவியல் இருக்கு, இந்த இலக்கணம் இருக்கு, இலக்கியம் இருக்கு, சொல்லுங்க 3வது மொழியில அதான் மிக தெளிவாக அழகா சொன்னாங்க. எத்தனை மொழி வேண்டுமானாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கற்றுக்கொள்ள தயார். இன்னைக்கு வளர்கிற தமிழ்நாட்டு தமிழே படிக்க முடியும்னு போய் சொல்றாங்க. சிபிஎஸ்இ பள்ளின்னு இந்த கணக்கு வர்றேன், அவர் மெட்ரிகுலேஷன் சேர்த்துட்டாரு. இங்க அரசு பள்ளி மெட்ரிகுலேஷன்லாம் சமச்சீர் கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டு சிபிஎஸ்இ பள்ளி உட்பட ஐஜிஎஸ்சி தவிர சிபிஎஸ்இ பள்ளி உட்பட தமிழ் கட்டாய சட்டம் இல்ல. தனியார் பள்ளிகள்ல இந்தி சொல்லி கொடுக்கறாங்க. இல்ல அது அந்த டேட்டாக்கு வர்றேன். அரசு பள்ளிகள்ல இந்திய சொல்லி கொடுக்கறது இல்ல. அப்ப வசதி இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் அங்க ஒரு பிரிவினை வந்துருது. இல்ல நீங்க வசதி பொறுத்து வருவோம். பீகாருடைய ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு, கவர்மெண்ட் நடத்துது. யூபியுடைய ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு, கவர்மெண்ட் நடத்துது. யூபியிலையும் தனியார் ஸ்கூல் நடத்துறாரு, பீகார்லையும் தனியார் ஸ்கூல் நடத்துறாரு. யூபியுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம். நேற்று புலிவரை வெளியிட்டிருக்காங்க. டிஜிட்டல் லைப்ரரி உள்ள நாட்டின் விகிதத்தில் 99% டிஜிட்டல் லைப்ரரி தமிழ்நாடு வச்சிருச்சு. யூபி வரை 22% இல்லை. பீகார்ல இன்னும் அடிப்படை கட்டமைப்பே இல்லை. எங்க ஊர்ல அங்கொன்று இங்கொன்று இல்லாம இருக்கா, உண்மைதான், எந்த மாற்று கருத்து இல்லை. அங்கொன்று இங்கொன்று இல்லாம இருந்தால் கூட அதை அட்ரஸ் பண்ணி சரி செய்ய முயற்சிக்கிறோம். அரசு சேவையை போய் நீ குறை சொல்லக்கூடாது. நீங்க ஒரு தனியார் முதலாளி பஸ் விடுவார், அந்த பஸ் வந்து ஏசியா இருக்கும், பாட்டு ஓடும், டிவி ஓடும், புஷன் இருக்கும், நான் 1000 ரூபாய் கொடுத்து நான் போக வசதியா இருக்கும். அதே கவர்மெண்ட் பஸ் கம்பி உடஞ்சிருக்கு, ஆமா உடஞ்சிருக்கு சார், பெயிண்ட் அடிக்காம இருக்கு சார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா 150 ரூபாய் போயிடுவாரு. எங்களுக்கு சர்வீஸ் தான் முக்கியம். அரசு பள்ளிகளுக்கு சர்வீஸ், வருமானத்துக்கு இல்ல. நீங்க தரமா இல்லைன்னு சொல்ற நீங்க என்னைக்காவது பீகார் பள்ளிகளை, யூபி பள்ளிகளை, நீங்க ஆளுங்க குஜராத் பள்ளிகளை ஒப்பிட்டு வந்திருக்கீங்களா? அதுல பள்ளிகளில் சிறந்ததா விளங்குது. நீங்க மீண்டும் இந்த இருப்போர் இல்லாத நிலையை நீங்க அண்ணாமலை கண்டுபிடிச்ச புது தத்துவம் அது. அதுவே பொய்ங்கிறேன்.